ரொம்ப நாளாக கட்டி வச்சுருந்தாங்களாம், 10 அடி கயிறு போட்டு. ரொம்ப நாளாக கட்டி வச்சுருந்து அந்த 10 அடிக்கு பழகிடுச்சு. அது 10 அடிக்கு மேலே போகிற கழுத்து வலிக்குன்னு தெரியும், அதுக்கு இழுக்குமேன்னு 10 அடிக்கு பழகிச்சு. அப்புறம் அவுத்து விட்டுருக்காங்க கயிறை, இருந்தாலும் 10 அடி தான் போகுது அது. ஏன்னா இப்போ கயிறு எங்கே ஆயிடுச்சு, கழுத்தில் இல்லை, எங்கே இருக்குது, மைண்டில் இருக்குது. நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்கள். கழுத்தில் எந்த கயிறும் இல்லை, சங்கிலியெல்லாம் முறிக்கப்பட்டு விட்டது, பிசாசின் பிடியிலேருந்து விடுதலை ஆகியாச்சு. தரித்திரத்தை அவர் எடுத்துக்கிட்டு ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் இவங்க தரித்திரத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா மைண்டு தரித்திரத்திலே தங்கிடுச்சு, மைண்டு மாறவே இல்லை. அப்போ கிறிஸ்தவ பின்னணியிலேருந்து வந்தவங்க ஒரு பெரிய ஒரு மென்டல் பேட்டில் அவங்களுக்கு இருக்குது. மனசில் ஒரு போராட்டமே இருக்குது. நமக்கு இதை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு கூட இருந்தது. நான் ஒன்றும் உங்களை நான் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்குங்கன்னு சொல்லலை. நான் சொல்கிறேன், கவனியுங்க, அட்லீஸ்ட் கவனியுங்க. கவனிக்காமல் எனக்கு பிடிக்கல நான் போகிறேன் அப்படின்னு போகிற பிரயோஜனம் இல்லையா? கேட்டு தான் போங்களேன். ஏற்றுக்கொள்ளனா கூட கேட்டுருங்க. கேட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியுது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு விட்டுருங்க, வேணாம். நான் என்ன சொல்கிறேன், கேளுங்க, வேதத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள், இது உண்மையான ஆராய்ஞ்சு பாருங்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. இல்லைனா கேட்காம இதை நிராகரித்தீங்கன்னா ஒரு பெரிய நல்ல காரியத்தை இழந்துருவீங்க வாழ்க்கையில். நான் தினந்தோறும் 1000 கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நான் சொல்கிறேன். எதுக்கு? ஆண்டவரே இதெல்லாம் வெளிப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், காண்பித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் விலங்குல தெரியலன்னா எங்கே கடந்திருப்பேன் நான் இந்நேரம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது, ஒரு சவால். உங்களுடைய மனத்தடைகளை மேற்கொண்டு நீங்கள் இந்த அறிவுக்குள்ளே வர வேணும். அப்படி வந்தால் தான் இந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ முடியும். அதனால் மனத்தடைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க, மனக்கட்டுகளை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. வீணான இப்படிப்பட்ட காரியங்களை நம்பி வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது, குடும்பம் கெட்டு போகக்கூடாது, உங்களுடைய எதிர்காலம் கெட்டு போகக்கூடாது. அதை குறித்து ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் தீர ஆராயுங்க. நல்லா கேளுங்க, நான் சொல்கிறதையும் கேளுங்க, அவங்க சொல்கிறதையும் கேளுங்க. எல்லாம் கேட்டு எதில் உண்மை இருக்குதுன்னு கேட்டு இன்றைக்கி கேட்குற பிரசங்கத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து கொஞ்சம் நாள் எடுத்து சரியான தீர்மானத்தை எடுங்கள். நான் அப்படி எடுத்தேன், இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிப்பேன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எதை நம்புகிறேன்னா, இயேசு சிலுவையில் தரித்திரத்தை எடுத்துக்கொண்டார். ஏன் எடுத்துக்கொண்டார்? எனக்கு அது கூடாது அப்படின்றதுனால தான் எடுத்துக்கொண்டார். அந்த தரித்திரத்தை சுமந்தது நிமித்தம் தான் ரத்தத்தை சிந்தினார், பாடுபட்டார், சபிக்கப்பட்டவராய் செத்தார். அங்கே கல்வாரி சிலுவையில் ஜீவனையே கொடுத்தார். எதுக்கு? எனக்கு இது வரக்கூடாதுன்னு அந்த துன்பத்தை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டார். எதுக்கு? பைபிள்லேயே சொல்லி இருக்குது, நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கும்படிக்கு. அப்போ எனக்கு யாருமே சொல்ல முடியாது தரித்திரம் நல்லதுன்னு. சிலர் சொல்கிறாங்க தரித்திரம் நல்லது, உன்னை பரிசுத்தமாக்கும், பக்குவப்படுத்தும், பரலோகம் கொண்டு போகும், என்னென்னலாம் கேட்டிருக்கேன்றீங்க. ஒருத்தர் 7 பாயிண்டில் சொல்கிறேன்.